ஸோ நம்ம முஷ்க் புதிச் ரைஸ் பண்ண போகிறோம். இது வந்து காஷ்மீர்லேருந்து வாங்கின ரைஸ், மேட் வித் லவ் இன் காஷ்மீர். ஸோ இது வந்து த மோஸ்ட் ஃப்ராக்ரண்ட் ரைஸ் இன் ஹோல் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்கிறாங்க. இட்ஸ் த காஸ்ட்லியஸ்ட் ரைஸ். ஸோ இதனுடைய ரேட் வந்து 380 rupees per kg. ஸோ இதனுடைய நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ் வந்து நம்மளுடைய ரைஸை கம்பேர் பண்ணும்போது அதிகமாகவே இருக்குது. ஸோ நான் இது ஒரு ஸ்பெசிஃபிக் சீசனில் ஒரு ஸ்பெசிஃபிக் டெம்பரேச்சரில் இது வந்து வளருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் வேர்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்டிங்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் காஷ்மீரி கவர்மெண்ட் இஸ் ஒர்க்கிங் வெரி ஹார்ட் டு க்ரோ திஸ் அண்ட் இன்க்ரீஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் திஸ் ரைஸ். ஸோ இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது மட்டன் பிரியாணி. ஸோ மட்டன் வாங்கி நல்லா கழுவி வச்சாச்சு ரெடியாக. இதுக்கு தேவையானது வந்து தேங்காயும் பச்சை மிளகாவையும் அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வெங்காயம் இந்த மாதிரி நல்லா நீளமாக வெட்டி வச்சுக்கோங்க. தின்னா கொஞ்சம் தக்காளி பண்ணிக்கோங்க. லெமன் தேவைப்படும் அதை புளியறதுக்கு லாஸ்ட்டில். இது சாஃப்ரான். சாஃப்ரானை வந்து நான் மில்கில் போட்டு ரெடியாக ஊற வச்சு ரெடியாக வச்சுருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வீட்டிலே அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். ஸோ மல்லி புதினா நல்லா ரெண்டே சேர்த்து நல்லா கழுவி சின்ன சின்ன துண்டுகளாக அரைச்சி வச்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் பிரியாணி. ஏலக்காய், லவங்கம், பட்டை, பிரியாணி இலை. ஸோ அடுத்து நம்ம ஆனியன்ஸ் போடுறோம். ஆனியன்ஸ் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க, சும்மா சாதாரணமாக இல்லை, நல்லா கிறிஸ்பாக ஃப்ரை பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள் நல்லா கிறிஸ்ப் ஆயிடுச்சு, கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் நமக்கு பர்ஃபெக்ட் ஸ்டேஜ் ஃபார் பிரியாணி. ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் குவான்டிட்டி லாஸ்ட்டில் தம் கொடுக்குறதாக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதில் வந்து அரௌண்ட் half the குவான்டிட்டி நான் எடுத்துருக்கேன் ஃபார் தம். பிரியாணின்றதுனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கொஞ்சம் அதிகமாக தான் போடணும். அடுத்து நம்ம போடும்போது மட்டன் உடனே போட்டுங்க, இல்லைன்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கை பிடிச்சிடும். ஆயிலை நம்ம போட்டால் தான் நம்ம ஃப்ளேவர் எசன்ஸ் நல்லா இறங்கும். ஸோ மல்லி புதினா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் மட்டனோட சேர்த்தே போடுங்க. அதுக்கப்புறம் இது கிடைக்கும் தக்காளி அளவுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கோங்க. உப்பு கொஞ்சம் அதிகமாக போடுங்க, இல்லைன்னா நம்ம ரைஸ் வந்து வடிச்சிடும். நான் மஞ்சள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போடுவேங்க. நான்வெஜ்னா கரம் மசாலா, பிரியாணின்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா. ரெட் சில்லி பவுடர் கொஞ்சம், ஏற்கனவே நம்ம பச்சை மிளகா அரைச்சி போட்டிருக்கோம். ரெட் சில்லி பவுடர் கொஞ்சமாக போட்டுக்கோங்க ஃப்ளேவருக்காக. மட்டன் இந்த மசாலாலேயும் இந்த கர்ட்லேயும் தான் வேகும். ஸோ நம்ம கர்ட் போட்டாச்சு. ஸோ கர்ட் வந்து இதில் ரொம்ப இம்பார்ட்டன்டான இன்க்ரீடியன்ட். நம்மளுடைய மட்டன் வேக போகிறது இந்த கர்டில் தான். நம்ம வந்து ஒரு சொட்டு வாட்டர் கூட இதில் நம்ம விட போகிறது இல்லை. ஸோ இது ஃபுல்லாக நம்ம முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து கிரேவி தனியாக குக்கரில் இப்போ வச்சாச்சு. சைட் பை சைடு நம்ம ரைஸ் தனியாக பண்ண போகிறோம். இது வந்து திரும்ப அதே மாதிரி கொஞ்சோண்டு ஆயில் போட்டுட்டு பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டுட்டு முக்கியமான இன்க்ரீடியன்ஸ். இது எவ்வளோ நிறைய போடுறீங்களோ அவ்வளோ நல்லா உங்களுக்கு இருக்கும் பிரியாணி. ஸோ அது இதில் போட்டு அவ்வளோதாங்க. ஸோ இது தண்ணி ஊற்றியாச்சு. அடுத்தது இதில் கொஞ்சம் உப்பு போடுவோம். புஷ் புதிச் ட்ரை பண்ண போகிறோம் குங்குமப்பூ வாசனையோட. ஸோ தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் ரைஸ் அலசி போடுங்க. பாஸ்மதியாக இருந்தால் கூட அப்படி தான் பண்ணணும். நீங்கள் பாஸ்மதி ரைஸாக ட்ரை பண்ணிங்கன்னா கூட இதே மெத்தட் தான். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால இதோட ரேக்கார்டு எவ்வளோ ஸ்பீடாக இருக்குது எனக்கு தெரியாது. ஸோ நான் ரொம்ப க்ளோஸாக வாட்ச் பண்ண போகிறேன். நான் விட்டுட்டு போக போகிறது இல்லை. அங்கேயே நின்று உடனே வடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நம்ம கிரேவி செஞ்சோம், கிரேவி ரெடி ஆயிடுச்சு. செகண்ட் ஸ்டெப் ரைஸ் செஞ்சோம், ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் ரைஸ் வந்து அந்த அரவை காட்டிலே எடுத்தாச்சு. நல்லா வடிச்சு போங்க, தண்ணி இல்லாமல் வடிச்சு கொஞ்சம் ஓப்பன்லேயே வைங்க. மூடி போட்டு வைக்காதீங்க. மூடி போட்டு வச்சிங்கன்னா இன்னும் வேக ஆரம்பிச்சிடும். நல்லா அது காத்தோடமா நல்லா இது பண்ணி வைங்க. பரப்பிலே பார்க்க கொஞ்சம் கேரளா ரைஸ் மாதிரி தான் இருக்கு இல்லையா, கொஞ்சம் குண்டு. ஆனால் வாசனை நல்லா இருக்குங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது. மல்லி புதினா ஆஸ் யூஷுவல் கண்டிப்பாக தேவை. நமக்கு நம்மளுடைய இந்த கேசர், அதாவது இந்த குங்குமப்பூ பாலில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சது, லெமன் புளிஞ்சு ஜூஸ் எடுத்து வச்சாச்சு. ஃபஸ்ட்டு நம்ம ஆனியன் எடுத்து வச்சோம்ல, ஃப்ரைட் ஆனியன்ஸ் அது ரெடி. ஸோ இது எல்லாமே நமக்கு தம்முக்கு தேவை. அங்கே தம்மு கொடுப்போம். ஸோ ஆயில் போட்டாச்சு, அடி பிடிக்காமல் இருக்கும். அதனால அடுத்து நம்ம மட்டன் பீசஸ் போட்டுக்கோங்க. அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு அப்போ தான் உங்களுக்கு ரைஸில் மேலே ஏறி வரும். ஸோ இருக்கிற மட்டன் பீசஸை கிரேவி போட்டுட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ரைஸ் போடுறோம். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம ரைஸ் வந்து ஹாஃப் குக், அதாவது வாட்டர் தான் குக் ஆகிருக்கு. மீனை வந்து இந்த கிரேவியில் தான் குக் ஆக போகுது. ஸோ இதில் நம்ம போட போகிறது லெமன் ஜூஸ், ஃப்ரைட் ஆனியன்ஸ். ஃப்ரைட் ஆனியன்ஸ் பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக வரும். நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணிங்கன்னா நல்லா கிறிஸ்பாக கக்கரம் சவுண்டு வரணும். அதுதான் உங்களுக்கு பயங்கரமான டேஸ்ட் ஆட் ஆன் பண்ணணும். அப்புறம் இந்த குங்குமப்பூ கரைச்சி வச்ச குங்குமப்பூ போடணும். ஏற்கனவே இந்த ரைஸில் குங்குமப்பூ வாசனை இருக்குது. யூஸ்வலாக நான் பிரியாணியில் நான் போடுவேன். ஸோ இது வரையும் பண்ணியிருக்கேன். ஐ டோன்ட் நோ, hope it is good. அடுத்து நம்மளுடைய ஃபேவரட் இன்க்ரீடியன்ட் மல்லி புதினா. பிரியாணி இது இல்லாமல் பிரியாணி இல்லைங்க. ஒரு லேயர் முடிஞ்சது. ஸோ இதே வந்து நீங்கள் ஹை குவான்டிட்டியில் பண்ணீங்க, இதே வந்து 2 லேயர் 3 லேயர் 4 லேயர் வந்துட்டே இருக்கும். இப்போ நம்ம இன்றைக்கி வந்து 2 லேயர் தான் பண்ண போகிறோம். நமக்கு மட்டன் கம்மியாக சிம்லே வைங்க, கையில் வைக்காதீங்க. நல்லா வீட்டுக்குள்ள ஒரு வாசனை வர ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். நல்லா டைட்டான லிட் கொடுங்க. உங்கள் வீட்டில் டைட்டான லிட் இல்லைன்னா இந்த கார்னர்ஸை சீம் பண்ணுங்கள். மேலே ஒரு வெயிட் வைங்க. எனக்கு அந்த தேவையில்லை, பிகாஸ் என் லிட் நல்லா ஹெவி. பிரியாணி ரெடியாக இருக்குது. புஷ் புதிஷ் பிரியாணி, மட்டன் பிரியாணி ரெடியாக இருக்குது. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். நல்ல கலர் பார்க்க வந்து கேரளா பிரியாணி மாதிரி தான் இருக்குது. ரைஸ்லாம் குட்டி குட்டியாக இருக்குது. ஃப்ளேவர் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஸோ நம்ம பிரியாணி ரொம்ப நல்லா இருக்குது. எங்கள் பையன் எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்கிறாரு. Do you find any difference between this biryani and our biryani? More biryani?
This is more soft than the other the rice we make at other biryani, and the flavors are a lot more different. Okay.